வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 75 to 115 இது வந்து 2024 வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ மற்ற யாரும் குழப்பிக்க வேணாம், அதனால தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் டிரைவர். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் தான் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 2 லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது 21/4/2025 அன்னைக்கு 2 லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸு, லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸு. இதில் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதில் சில பேருக்கு வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்க ஜாயின் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பேர் லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து வெயிட் லிஸ்ட்லேயே இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். திரும்ப எப்போயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்திருப்பீங்க. ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த 1 இயர் பீரியட் முடியுது. அதுதான் அவங்க இன்டிமேஷனாக கொடுத்துட்டாங்க. இந்த லிஸ்ட்டு கொடுத்து 21/4/2025. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த வெயிட் லிஸ்ட் ஃபார் ஈச் போஸ்ட் as indicated above shall be in force until the regular list is drawn up subsequently. எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா, கரெக்டாக யாராவது போயிருந்தாங்கன்னா திரும்ப அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் as directed it is informed that the wait list regarding all the above set posts will not be operated from 21/4/2026. இது 1 இயர் பீரியட் முடிஞ்சதுனால 21/4/2026க்கு அப்புறம் வெயிட் லிஸ்ட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா, அது வந்து கன்சிடரேஷனாக இருக்காது. இது வந்து அக்செப்டலாக இருக்காது. நீங்கள் ஒரு சில பேர் நமக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது, ஒரு வேளை யாராவது நம்ம கோட்டாவில் போயிட்டா நம்ம போய் திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம வெயிட் லிஸ்ட்டில் இருக்கோம், நம்மளை எப்போ வேணால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கூப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே அந்த வேலிடிட்டி கிடையாது. 21/4/2026லேருந்து அந்த வேலிடிட்டி கிடையாது. ஒருவேளை இந்த போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து திரும்ப ஜாயின் பண்ணணும், ரெக்ரூட் ஆகணும்னா திரும்ப தான் எக்ஸாம் எழுதணும். அவங்க புதுசாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது நீங்கள் எகைன் எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி தான் வரும். அதனால் இதை நம்பியிருந்தீங்கன்னா இதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஜாபுக்கு முயற்சி பண்ணுங்கள், வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை தான் இவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. இப்போ சில பேர் வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். வந்தோடனே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுருவோம். அதை நினச்சி டெய்லி டென்ஷன் ஆகிட்டுலாம் இருக்க வேணாம். ரிலாக்ஸாக உங்கள் ஒர்க்கை வந்து பார்த்துட்ருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.